www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வெங்கைய நாயுடு அவர்கள் பெங்களூரில் நிருபர்களிடம் பேசுகையில், நாடு முழுவதும் முதல் கட்டமாக இந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை ஒரு மாதம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை முன்வைத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம் நடத்தப்போவதாக கூறியிருக்கிறார். சிபிஐ பொதுச் செயலாளர் ஏபி பரதன் அவர்கள் ஒரிசாவில் செய்தியாளர்களுடன் சந்தித்த போது, வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிக்கு மாற்றாக 3வது அணி உருவாக்கப்படுவது உறுதி என்று கூறியதாக ஒரிசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாம் மாநிலத்தில் இரும்பு பாதையில் தீவிரவாதிகள் இன்று நிகழ்த்திய குண்டுவெடிப்பில் சரக்கு ரயில் 3 பெட்டிகள் சேதமடைந்ததாகவும், ரயிலை கவிழ்க்கும் நோக்கத்துடன் தீவிரவாதிகள் குண்டுகளை வெடிக்க செய்ததாக அசாமிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை இன்றிலிருந்து தரைவழி மூலம் ராணுவ தாக்குதல் நடத்த தயாராகிக் கொண்டிருப்பதை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய கடற்படையின் கிழக்கு மண்டலமான விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கடற்படையை இந்திய ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் நேற்று பார்வையிட்டார்கள். INS சிந்துஜா நீர்மூழ்கி கப்பலின் மேல் தளத்தில் நின்று பார்வையிடுவதை இந்த படத்தில் காணலாம். இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும், இது 7.6 லிட்டர் அளவுகோலில் பதிவாகியிருந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதேபோல் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் காஷ்மீரில் சில இடங்களிலும் பூகம்பம் ஏற்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய 2 நாடுகளுக்கிடையே கடும் சண்டை நிகழ்ந்து வரும் நிலையில், இஸ்ரேல் விமான படைகளை மூலம் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த வேளையில் இன்றிருந்து இஸ்ரேல் ராணுவத்தினர் தரைப்படை டேங்குகளுடன் காசா பகுதிக்குள் இன்று புகுந்ததாகவும், இதனால் இஸ்ரேல் பாலஸ்தீனர்களுக்கிடையே போர் தீவிரமாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் லாரிகள் ஸ்ட்ரைக் தொடங்குகிறது. அகில இந்திய அளவில் நடைபெறவுள்ள இந்த ஸ்ட்ரைக்கால் கேஸ் சிலிண்டர் சப்ளை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஸ்ட்ரைக்கை நடத்த இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தலில் பாதுகாப்புக்கு கருதி துணை ராணுவ படையினர் இன்று மதுரை வந்து இறங்கியதாகவும், 200 துணை ராணுவத்தினர் வந்திருப்பதாகவும், நாளை இன்னொரு பிரிவினர் விமானம் மூலம் வர இருப்பதாக திருமங்கலத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்தியா எதுவரை அமைதி காக்கப் போகிறது என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். திண்டுக்கல்லில் அவர் இன்று பேசுகையில், சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் உதவியுடன் ராணுவ தளவாடங்களை மற்றும் போர் ஆலோசனைகளை இலங்கை அரசு பெற்று வருவதாகவும், இதன் மூலம் இந்தியாவுக்கு ஆதரவாக இலங்கை எப்போதும் இருந்ததில்லை எனவும் இனி இருக்கப் போவதில்லை எனவும் ஆணித்தரமாக கூறியதாக திண்டுக்கல்லில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெசன்ட் நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் உள்ளது. இங்கு நேற்று இரவு திருடர்கள் உள்ளே புகுந்து ஆலயத்தில் இருந்த உண்டியலை உடைத்து 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சீனாவில் சட்ட விரோதமாக வெடிபொருட்களை தயாரித்த தொழிற்சாலையில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாக சீனாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை.
4 ஜனவரி 2009 பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தென்படவில்லை. இந்திய பெருங்கடலில் மேகமூட்டங்கள் தெரிவதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.